வராகி அம்மன் சக்தி வழிபாட்டில் மிக உயர்ந்த தெய்வமாகவும் அஷ்ட மாதృகைகளில் ஒருத்தியாகவும் போற்றப்படுகிறார். அநீதியை அழிக்கும் பக்தர்களை பாதுகாக்கும் தெய்வமாக வராகி அம்மன் விளங்குகிறார். அவள் திருமாலின் வராக அவதார சக்தியின் பெண் வடிவமாக கருதப்படுகிறார். பழங்காலத்தில் அசுரர்களின் கொடுமை உலகத்தை அச்சுறுத்தியது. வேதங்கள் மறைக்கப்பட்டு யாகங்கள் அழிக்கப்பட்டு மனிதர்கள் துன்பத்தில் மூழ்கினர். தேவர்கள் ஒன்று கூடி ஆதிசக்தியை வேண்டினர். அந்த வேளையில் திருமாலின் வராக அவதாரத்தின் சக்தியிலிருந்து கருமை நிற உடலுடன் பன்றித் தலை கொண்ட அஷ்டபுஜங்களுடன் ஒரு மகா சக்தி தோன்றினாள். அவளே வராகி அம்மன். வராகி அம்மன் அசுரர்களை அழிக்க போர்க்களம் சென்றாள். அவளின் சிம்மநாதமும் கூர்மையான ஆயுதங்களும் அசுரர்களின் பெருமிதத்தை சிதைத்தன. அவள் செலுத்திய ஒரே பார்வையிலேயே தீய சக்திகள் சாம்பலானது. போரின் முடிவில் தர்மம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. போருக்குப் பிறகு வராகி அம்மன் இரகசிய வழிபாட்டு தெய்வமாக மாறினாள். அவள் வழிபாடு இரவு நேரத்தில் நியமங்களுடன் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. குடும்ப பாதுகாப்பு, எதிரி தடுப்பு, நீதியின் வெற்றி ஆகியவற்றுக்காக பக்தர்கள் வராகி அம்மனை வழிபடுகிறார்கள். இன்றும் வராகி அம்மன் அடங்காத சக்தியின் வடிவம் என போற்றப்பட்டு பக்தர்களின் வாழ்க்கையில் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கிறார்.